ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல 12th பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெசன் 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம், அதாவது குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் 2ல் பாரம்பரிய மரபியல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து மெண்டலின் பிரின்சிபல்ஸு, மெண்டலிசம்னா என்ன, ஸோ அவர் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், பட்டாணி செடியில் ஒரு பண்பு கலப்போட ரேஷியோ என்ன, இரு பண்பு கலப்போட ரேஷியோ என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ அதுலேயுமே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க மரபு பண்பு ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு எவ்வாறு கடத்திட்டு போகுது. ஸோ மெண்டலுடைய அந்த கடத்திட்டு போகிற கூறுகளை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா காரணிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் லாஸ்ட் லெசனில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே குரோமோசோம் அடிப்படையில் பாரம்பரியம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ பாரம்பரியம்னா ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும், ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு பண்புகள் எப்படி கடத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இங்கே குரோமோசோம் மூலயமா எப்படி நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் பாரம்பரிய கோட்பாடுகளை பற்றி நம்ம என்ன பண்ணிக்குவோம், புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து முப்புள்ளி சோதனை கலப்புகள் பற்றி ஆய்வு செய்து அதன் முடிவுகளை மரபணு பிரிப்பு உருவாக்கத்திற்கு பயன்படுத்துவோம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சடுதி மாற்ற வகைகளை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மியூட்டேஷனோட டைப்ஸ் இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் தேரினா என்ன, சரிங்களா? அதாவது பாரம்பரியத்திற்கு குரோமோசோம் எப்படி பண்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து லிங்கேஜ்னா என்ன, சரிங்களா? பிணைப்புனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து கிராசிங் ஓவர், சரிங்களா? ரீகாம்பினேஷன் அண்டு ஜீன் மேப்பிங், குறுக்கேற்றம்னா என்ன, மறுகூட்டினவுனா என்ன, மரபணு வரைபடம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து மல்டிபிள் அல்லீல்ஸ், அதாவது பல்கூட்டு அல்லீல்கள்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கடுத்து மியூட்டேஷனோட டைப்ஸு, மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ், சரிங்களா? சடுதி மாற்றம்னா என்ன, அதோட வகைகள் என்ன, அதுக்கான காரணிகள் என்ன, அதுக்கடுத்து அதற்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம வந்து தெளிவாக படிப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து மெண்டலுடைய மரபியல் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ இந்த பாடத்தில் மரபியல் தொடர்புடைய மாறுபட்ட கருத்துக்கள், சரிங்களா? ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அதுலேருந்து மாறுபட்ட கருத்துக்கள் என்ன இருக்குது, அதே போல் குரோமோசோம்களோட பாரம்பரிய கோட்பாடுகளை பற்றி இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், படிப்போம். அதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து குரோமோசோம்னா என்ன, அது எங்கே இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், தெளிவாக படிச்சிருக்கோம். அதை வந்து ஞாபகப்படுத்தி. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. G.J. Mendel studied the inheritance of well-defined characters of pea plant, but for several reasons it was unregistered till 19. சரிங்களா? 1900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெண்டல் செய்த சோதனைகளை வந்து சரியான ஒரு சில காரணங்களால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 சயின்டிஸ்ட் வந்து வந்திருப்பாங்க. ஒன்று வந்து டியூரிஸு, அதுக்கடுத்து காரன்ஸு, அதுக்கடுத்து ஷெஷ்மார்க், சரிங்களா? இவங்க 3 பேரும் தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சோதனை செஞ்சு அதை வந்து ரீடிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வேரியஸ் சைட்டாலஜிஸ் ஆல்சோ அப்சர்வ் செல் டிவிஷன் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்கோபி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்ணோக்கியால் டெவலப் பண்ணால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செல்னா என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உட்கரு, அதுக்கடுத்து குரோமோசோம், அதுக்கடுத்து ஜீன், இதெல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யுட்கரு செல்களில் செல் பகுப்பின் போதும் தோன்றும் புழு வடிவ அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன் யூகேரியோட்டிக் செல் ஓம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் டூரிங் செல் டிவிஷன் ஆர் கால்டு குரோமோசோம், சரிங்களா? அதாவது கலர்டு பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமோ மீன்ஸ் அந்த கலர், நிறமியை வந்து ஏற்கக்கூடியது, சாயத்தை ஏற்கிறதுனால அது வந்து உற்றுநோக்க இயலும் வண்ண உடலங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணோம் தெரியும், சரிங்களா? இதுதான் குரோமோசோமோட அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான இரு அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை கொண்டுள்ள உயிரினத்துக்கு இருமடி உயிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? டிப்ளாய்டு ஹாப்ளாய்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், உயிரிகளை பிரித்து படிச்சிருப்போம். இருமடி தொகுதி, அது என்ன இருமடி தொகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க
2 காப்பீஸ் ஆஃப் ஈச் குரோமோசோம். சரிங்களா, ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து வரக்கூடிய 2 காப்பீஸ் இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஹேப்ளாய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க 1 காப்பி ஆஃப் ஈச் குரோமோசோம். சரிங்களா, ஒரு பேரண்ட்லேருந்து ஒரு காப்பி வந்து வரும். அது வந்து ஹேப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து விந்து செல், அண்டர் செல், சரிங்களா, இந்த கேமிட் ஃபார்மேஷன் அப்போ நமக்கு அது ஒற்றை மையமாக இருக்கும். ஸோ அது ஜைகோட்டுக்கு அப்புறம் அது இரட்டை மையமாக என்ன பண்ணும் மாறும். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் ஆகிறதுனால அது வந்து இரட்டை மையமாக மாறும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹேப்ளாய்டு கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1 செட் ஆஃப் குரோமோசோம். சரிங்களா, ஹேப்ளாய்டு ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் மட்டும் இருக்கும். அதை நம்ம வந்து ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அதே டிப்ளாய்டு செல்ஸ் அப்படிங்கிறது ஒன் அதர் ஹேண்ட் ஹேவ் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். சரிங்களா, 2 செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிப்ளாய்ன்னு சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஈச் பேரண்ட். சரிங்களா, ஒவ்வொரு பேரண்ட்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதுக்கடுத்து நீண்ட தொடர்ச்சியான சுருள் போன்ற டிஎன்ஏவை கொண்ட ஒரு குரோமோசோமின் மரபணுக்கள் சீரான நேர்கோட்டில் அடுக்கமைத்து வைத்தற போல் அமைந்துள்ளன. ஒவ்வொரு மரபணுவும் குரோமோசோமில் தனக்கென ஒரு அமைவிடத்தை பெற்றிருக்கும். இது ஏற்கனவே நம்ம வந்து படித்தது தான். ஈச் ஜீன் ஹேஸ் டெஃபினிட் பொசிஷன். அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, உதாரணத்துக்கு இது வந்து செல் அப்படின்னா செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ், இது வந்து குரோமோசோம். ஸோ குரோமோசோமுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீன் சொல்லுவோம். தமிழ் அதுக்கு பேர் மரபணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மரபணு இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அமைவிடம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதைத்தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டேட் மெண்டலியன் ஃபேக்டர்ஸ். சரிங்களா, ஹேவ் ஸ்பெசிஃபிக் லோக்கஸ் ஆன் குரோமோசோம் அண்ட் தே கேரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்றிருப்பதோடு ஒரு தலைமையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகிறது என்பதை குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரிய கோட்பாடுகள் கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெண்டலியன் ஃபேக்டர்ஸ், அதாவது மெண்டல் வந்து ஒரு பண்பு கடத்திட்டு போகுது, அதை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா காரணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால காரணி கோட்பாடு, துகள் கோட்பாடு இப்படிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜீன் தான் ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு மரபு பண்புகளை என்ன பண்ணிட்டு போகுது, கடத்திட்டு போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு குரோமோசோம் கோட்பாடு வளர்ச்சியோட வரலாறு, அதோட ஹிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டிற்கு தொடர்புடைய முக்கிய கருத்துக்கள் செல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. செல்லியல் அப்படின்னா சைட்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் செல் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்லோட அமைப்பு மற்றும் பணிகளை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த சைட்டாலஜி டெவலப் ஆன பிறகு தான் செல்லு, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய உட்கரு, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அதோட அமைப்பு, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணிச்சு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதற்கு முன்னாடியே மெண்டல் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அது காரணி வந்து கடத்திட்டு போகுது. அது அப்போ ஒரு ஜீன் சொல்லலை, அந்த காரணியை தான் நம்ம இப்போ ஜீன் சொல்கிறோம், அதாவது மரபணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வில்கம்ஸ் பாருங்க, போஸ்ட்லேட் த குரோமோசோம் ஆஃப் எ செல் ஆர் ரெஸ்பாண்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஹெரிடிட்டி. அதாவது ஒரு செல்லில் காணப்படும் குரோமோசோம்களே பாரம்பரிய பண்புகளை கடத்துவதற்கு என்னவா இருக்கு, காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யார் அப்படின்னா வில்ஹம் ராக்ஸ். சரிங்களா, அதுக்கடுத்து மாண்டகோமரி அப்படிங்கிறது 1901 ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பேர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் ஹி ஆல்சோ கன்க்ளூட் தட் மேட்டர்னல் குரோமோசோம் பேர் வித் பேட்டர்னல் குரோமோசோம். அதாவது அந்த மாண்டகரி அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனித்த இணைகளாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை அப்படின்னா குரோமோசோமை. மேலும் தாயிடமிருந்து பெறப்பட்ட குரோமோசோம்களும் தந்தையிடமிருந்து பெறப்பட்ட குரோமோசோம்களும் ஒன்றன்பத்தின் போது மட்டுமே என்ன செய்யுது, இணை சேர்கிறது. ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் வந்து ஜோடியாக இருக்கும். ஸோ இதில் 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை தான் நம்ம வந்து ஹோமோலாகஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்று வந்து தாயிடம் இருந்தும், ஒன்று வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தந்தையிடம் இருந்தும் நமக்கு வந்திருக்கும். அதுதான் வந்து அவர் சொல்லியிருப்பார். இது வந்து குண்டல் பகுப்பு மியாசிஸ் வந்து நடக்கிறப்போ மட்டும் என்ன நடக்கும் அப்படின்னா ஜோடி சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போவரி அப்படிங்கிறவர் 1902 சப்போர்ட் த ஐடியா தட் குரோமோசோம் கண்டெயின் ஜெனட்டிக் டிட்டர்மினேட்டர்ஸ் அண்ட் ஹி வாஸ் லார்ஜ்லி ரெஸ்பாண்ட் ஃபார் டெவலப்பிங் த குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோம்கள் மரபு பண்புகளை உள்ளடக்கிய மரபிய தீர்மானங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்ற கூற்றை இவர் வந்து என்னது ஆதரித்தார். மேலும் பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு உருவாக்கத்திற்கு இவர் வந்து காரணமாக
தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டன் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் 1902 யங் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டன்ட்லி ரெகக்னைஸ்ட் எ பேரலிசம், அதாவது சிமிலாரிட்டி பிட்வீன் த பிஹேவியர் ஆஃப் குரோமோசோம் அண்டு மெண்டலின் ஃபேக்டர். குரோமோசோமுக்கும் மெண்டலின் ஃபேக்டருக்கும் உள்ள அந்த கருத்துக்களை சொல்லியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா கேமெட்டுகள் உருவாக்கத்தின் போது நிகழும் குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மெண்டலிய காரணிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை காணப்படுவதை தனியே எடுத்து கூறினார். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது ஏற்கனவே சொன்ன போவரி, அதுக்கடுத்து இவங்க சட்டன் அண்டு போவரி, இவங்க 2 பேரும் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டினை கூறுனாங்க. சரிங்களா? நமக்கு 1 மார்க்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? யார் குரோமோசோம் தியரி சொன்னது அப்படின்னா சட்டம் அண்டு போவரி. தனித்து பெறுதலின் கருத்துக்களை மெண்டலிய கொள்கையோடு இணைத்தார். இது பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாடு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குரோமோசோம் கோட்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. somatic cell of organism are derived from zygote by repeated cell division மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது தொடர்ச்சியான செல் பகுப்பின் மைட்டாசிஸ் மூலம் ஒரு உயிரினத்தின் உடல் செல்களானது கருமுட்டை, அதாவது ஜைகோட் செல்லிலிருந்து என்ன பண்ணுது, உருவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஜைகோட் அப்படின்னா மேல் அண்டு ஃபீமேல் செல்ஸ் ஃபியூஸ் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகுதான், ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்தராக டிவைட் ஆகி தான் அந்த ஆர்கானிசம் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவைகள் 2 ஒத்த குரோமோசோம் தகுதிகளை கொண்டுள்ளன. சரிங்களா? அதாவது ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹோமோலாகஸ் பேர். ஸோ இதில் ஒன்று மேட்டர்னல், ஒன்று பேட்டர்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேட்டர்னல் அப்படின்னா ஃபீமேல் பேரண்ட், அதாவது பெண், அதாவது தாய் இடமிடம் வந்ததும், இன்னொன்று மேல் பேரண்ட். சரிங்களா? அதாவது தந்தையிடமிருந்து வந்ததும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இந்த 2 குரோமோசோம்களும் சேர்ந்து ஹோமோலாகஸ் உருவாக்குறது. சரிங்களா? இந்த 2 குரோமோசோமும் சேர்ந்து இது 2 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் குரோமோசோம்கள் அவைகளின் தனித்துவமான அமைப்பு மற்றும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்கின்றன. குரோமோசோம் ரிட்டைன் their ஸ்ட்ரக்சரல் யூனிக்னஸ் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி. சரிங்களா? அதுக்கான அந்த லைஃப் சைக்கிள் முழுவதும் என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கான பண்பு இருக்கும். ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் அந்த பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய திறன் இது எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து ஈச் குரோமோசோம் கேரி ஸ்பெசிஃபிக் டிட்டர்மினேட்ஸ் ஆர் மெண்டலின் ஃபேக்டர் விச் ஆர் நவ் டெர்ம்ட் அஸ் ஜீன்ஸ். அதாவது ஒவ்வொரு குரோமோசோமும் குறிப்பிட்ட மரபியல் தீர்மானிகள் அல்லது மெண்டலிய காரணிகளை எடுத்து சொல்லும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரோமோசோமுக்குள்ளார தான் என்ன இருக்குது அப்படின்னா ஜீன் இருக்குது. ஸோ இது மெண்டலின் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம், ஜீன் சொல்கிறோம், அதாவது மரபணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அதுக்கடுத்து கேமெட்டுகள் உருவாக்கத்தின் போது மியாசிஸ் டிவிஷன் நடக்கும். குரோமோசோம்கள் செயல்பாடுகள் குரோமோசோம்களின் மீது மரபணுக்கள் அல்லது காரணிகள் காணப்படுகிறது அப்படிங்கிறத உண்மையை என்ன பண்ணுது, உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. The behavior of chromosome during gamete formation of meiosis division நடக்கிறப்ப evidence that the fact that the genes are factor located on chromosome. சரிங்களா? குரோமோசோமுக்குள்ளார ஜீன் அல்லது ஃபேக்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 மார்க்ஸில் இப்படி கூட சொல்லுவாங்க. மெண்டலிய காரணிகளை அல்லது கோட்பாடு, சரிங்களா, அதில் துகள் கோட்பாடு, அந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, இப்போ என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம் செயல்பாடுகளுடைய ஒப்பீடு, கம்பாரிசன் பிட்வீன் ஜீன் அண்டு குரோமோசோம் பிஹேவியர். சரிங்களா? ஜீனுக்கும் குரோமோசோமுக்கும் உள்ள அந்த பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 20th century சைட்டாலஜிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் that generally total number of chromosome it constant all cells of species. அதாவது பொதுவாக ஒரு சிற்றினத்தின் அனைத்து செல்களும் உள்ள குரோமோசோம்களின் மொத்த எண்ணிக்கை நிலையானது அப்படின்னு சொல்லி 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இருமடிய மெய்யுட்கரு செல் 2 ஒருமடிய தொகுதி ஹாப்ளாய்டு செட்ஸ் குரோமோசோம்களை என்னது கொண்டிருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஹாப்ளாய்டுக்கும் டிப்ளாய்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஹாப்ளாய்டு அப்படின்னா ஒரு செட்டு மட்டும் இருக்கும். டிப்ளாய்டு அப்படின்னா ஹாப்ளாய்டுனா ஒன்றே ஒன்று இருக்கும். டிப்ளாய்டு அப்படின்னா ஒரு செட்டாக ஜோடியாக நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். இதுதான் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு தொகுதி ஒவ்வொரு பெற்றோர் மருந்தும் பெறப்படுகிறது. சரிங்களா? இங்கே டிஃப்ரென்ஸுக்கு 2 கலர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று மேல் பேரண்ட், இன்னொன்று ஃபீமேல் பேரண்ட் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. ஒரு உயிரின் அனைத்து உடலச்செல்களும் ஒரே வகையான மரபணு நிரப்புகளை கொண்டுள்ளன. சரிங்களா? ஒரு உயிரினத்தில் அனைத்து உடலச்செல்களும் ஒரே வகையான மரபணு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
குண்டல் பகுப்பின் போது குரோமோசோம்கள் செயல்பாடுகள் மெண்டலின் கொள்கைகளை நிரூபிப்பதோடு மட்டுமல்லாமல் பாரம்பரியம் பற்றிய புதுமையான மற்றும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது நமக்கு வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கும். அதாவது ஒத்திசைவு குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து இது வந்து சேம் ஜீன். சரிங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து அந்த குரோமோசோம் ரெட்டிகுலம். இதில் வந்து அல்லீல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே ஒரு அல்லீல், இங்கே ஒரு அல்லீல். ஏற்கனவே அல்லீல்னா நம்ம சொல்லியிருப்போம். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஜீனோட மறுவடிவம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்லீல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அல்லீல்ஸ் அப்படின்னு பேர் இந்த மாதிரி இருக்கும். கேபிட்டல் டி, ஸ்மால் டி இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து டிஎன்ஏயோட தொடர் வரிசைகள் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெண்டலிய காரணிகள், குரோமோசோம் செயல்பாடு, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? மெண்டலின் ஃபேக்டர்ஸுக்கும் மெண்டலினோட ஃபேக்டர்ஸுக்கும் குரோமோசோமுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு காரணியின் அல்லீல்கள் இணையாகவே இருக்கும். அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர் அக்கர் இன் பேர். சரிங்களா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு வகையான அல்லீல். இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜோடி ஜோடியாக இருக்கும். அதே மாதிரி குரோமோசோமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக காணப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆர் டிசிமிலர் அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர் செப்பரேட் டூரிங் த கேமிட் ஃபார்மேஷன். அது கேமெட்டுகள் உற்பத்தியும் போது ஒத்த மற்றும் வேறுபட்ட அல்லீல்களுடைய காரணிகள் பெறுகிறது. நம்ம இப்போ வந்து கேபிட்டல் டி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமெட் மட்டும் பிரிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதே போல் ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் டூரிங் மியாசிஸ். சரிங்களா? மியாசிஸ் டிவிஷன் அப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோமில் பிரிஞ்சு போகும். ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஹோமோலாகஸ் குரோமோசோம். சரிங்களா? இது எல்லாமே ஹோமோலாகஸ் குரோமோசோம். இதில் ஒரு செட்டு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா பிரிஞ்சு போகும். சரிங்களா? அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெண்டலிய காரணிகள் சுயமாக தனித்து பிரிய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெண்டலின் ஃபேக்டர்ஸ் கேன் சப்போர்ட் அசார்ட் இண்டிபெண்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மெண்டலுடைய பண்புகள் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதே குரோமோசோம் பார்த்தீங்கன்னா the paired chromosome can separate independently during meiosis. சரிங்களா? மியாசிஸ் டிவிஷன் நடக்கிறப்ப பேராக இருக்கிறது மட்டும், அதாவது ஒத்திசைவு குரோமோசோம்கள் மட்டும் சுயமாக பிரியும். ஆனால் ஒரே குரோமோசோமில் இருக்கக்கூடிய பிணைப்புற்ற மரபணுக்கள் வழக்கமாக என்ன பண்ணாது, தனித்து பிரியாது. அதாவது லிங்கடு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி நம்ம வந்து டீட்டெயில்டாக படிப்போம். அடுத்து லிங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ லிங்கடு ஜீன்ஸ் வந்து சேம் குரோமோசோமில் நார்மலாக டூ நாட் அசார்ட் இண்டிபெண்ட்லி தனியாக. ஏன்னா ஒரு குரோமோசோமில் இதுதான் குரோமோசோம்னா இதில் ஜீன் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ண முடியாது, தனித்து பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதுக்கான குரோமோசோம் எண்ணிக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 மார்க்ஸில் பேசிக்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆர்டர் டங், நாக்கு பேரணி, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1262 குரோமோசோம்ஸ் வந்து ஸோ 1262 குரோமோசோம்ஸ் இருக்குது. குதிரைவால் பேரணி, அதாவது ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 216, செக்கோயா அதுக்கு பார்த்தீங்கன்னா 22, அராபிடாப்சிஸ் தாலியானா அந்த தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10, கரும்புக்கு 80, ஆப்பிளுக்கு 34, அதுக்கடுத்து அரிசிக்கு 24 குரோமோசோம்ஸு, உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா 48, அதுக்கடுத்து மக்காச்சோளத்துக்கு 20, வெங்காயத்துக்கு 16, ஹேப்லோபாபஸ் கிரேசிஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 4. இது எல்லாமே டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடியது. நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் கூட ஒரு 1 மார்க்ஸ் வரும். சரிங்களா? அது வந்து ஹேப்ளாய்டாக இருக்கிறப்ப எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 சிம்பிளானது இருக்கும். டூயினோ உங்களுக்கு தெரியுமால, அதாவது ஃபாசில் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தொல்லுயிர் எச்ச மரபணுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சம் ஆஃப் த டிஎன்ஏ ஜங்க் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜங்க்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ஜடம் அப்படிலாம் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஜங்க் டிஎன்ஏ இஸ் மேடப் ஆஃப் சூடோ ஜீன்ஸ். சரிங்களா? பொய்யான அந்த மரபணுக்களால் என்ன பண்ணக்கூடியது, ஏற்படுத்தக்கூடியது. த சீக்வன்ஸ் பிரசன்ஸ் இன் தட் வாஸ் ஒன்ஸ் ஒர்க்கிங் ஜீன்ஸ். சரிங்களா? இவ்வகையான மரபணுக்களை கடந்த காலங்களில் உயிரோட்டத்துடன் செயல்பட்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அங்கே வந்து செயல்பாட்டோட இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கான பண்புகள் எல்லாமே இழந்திருக்கும். தே லாஸ்ட் தேர் எபிலிட்டி டு மேக்
ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா? நம்ம டிஎன்ஏடைய வேலையே முக்கியமான வேலை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் செய்கிறது. நம்ம வந்து பயோசுவாலஜிலாம் சுவாலஜிலாம் படிச்சிருப்போம். இது வந்து என்ன பண்ணாதுன்னா செய்யாது. தற்போது புரதத்தினை உருவாக்கம் செய்யும் தன்மையை என்ன பண்ணிருச்சு, இழந்துருச்சு. இத்தொல்லுயிர் எச்ச பகுதிகள் பரிணாமத்திற்கான வரலாற்றை என்ன பண்ணது கூறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தே டெல் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் த்ரூ ஃபாசிலைஸ்டு பார்ட்ஸ். சரிங்களா? அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஃபாசில் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜங்க் டிஎன்ஏ. அது எந்த ஒரு புரதத்தையும் என்ன பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம், உயிரோட்டத்தோடு இருந்திருக்கும். இது வந்து தொல்லுயிர் அந்த பரிணாம பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே நோபல் பிரைஸ் வாங்கினவரை பற்றி கொடுத்துருப்பாங்க, தாமஸ் ஹண்ட் மார்கன். சரிங்களா? பாரம்பரியத்தில் குரோமோசோம்களோட பங்கு பற்றிய கண்டுபிடிப்புகளுக்கு இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து ஒரு ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி கன்சர்னிங் த ரோல் ஆஃப் பிளேட் இன் பை குரோமோசோம் ஹெரிடிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம வந்து லிங்கேஜ்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதில் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரோமோசோம்னா என்ன, குரோமோசோமோட பாரம்பரியத்துக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகுது, ஸோ அதுக்கடுத்து குரோமோசோமுக்கான கோட்பாடுகள் என்ன, யார் யார் சொன்னாங்க, அதுக்கான சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணோம், டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கடுத்து ஜீனுக்கும் குரோமோசோமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மெண்டலியல் காரணிக்கும் குரோமோசோம் செயல்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம வந்து லிங்கேஜ் பிணைப்புனா என்ன, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். நன்றி.